அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, எனது உடன்பிறவ சகோதர சகோதரிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய நண்பா நண்பிகளே, கழகத்தின் தோழர்களே, தோழிகளே, நமது வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தளபதி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்கள் கோவை வடக்கு சட்டம் ஜெயிச்சுட்டு வந்துடுறா அப்படின்னாரு. என் மனசுல முதல்ல பட்டது, நான் மனவக்கூடிய என்னோட குலதெய்வமும், அதன் பிறகு வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்களாகி உங்களின் என் தெய்வத்தையும் இந்த குலதெய்வத்தையும் உங்களே ஒரே தட்டுல ஒரே பக்கம் வச்சுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணேன், நான் முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணி வெளியே வரும் பொழுது, இனிமேல் என்னுடைய குடும்பம் கணபதி இருக்கிறது மட்டும் குடும்பம் இல்ல, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை முடிவு பண்ணேன். இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 60 வருஷமா நம்ம மாத்தி ரெண்டு கட்சிக்கு மட்டுமே நம்பி ஓட்டு போட்டு நம்ம வாழ்க்கை ஓட்டையாதான் இருக்குது. நம்ம எங்கேயுமே மேல வரல, நம்ம மேல வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளோட ஒரே நோக்கமாக இருந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேல வந்துட்டா அவங்க கொடுக்கக்கூடிய ஓட்டுக்கு லஞ்சமாக கொடுக்கக்கூடிய, ஓட்டுக்காக விலை கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம வாங்க மாட்டோம் முடிவு பண்ணிட்டா அவங்க நிச்சயமாக ஒருபோதும் ஜெயிக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம மக்களை ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாத்தி ஜெயிச்சலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. தமிழக மக்கள் உங்களை நம்ப தயாராகவே இல்லை. என்னைக்கு 2024 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இது நம்முடைய வெற்றி தலைவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை என்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்தினாரோ அன்னைக்கு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கான கட்சி வந்துருச்சு, நமக்கான தலைவர் வந்துட்டாரு, நமக்கான விடிவெள்ளி அவர்தான் என்று மக்கள் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாங்க. அதனால திராவிட கட்சியை போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் நாங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான், இனிமேல் மக்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. ஏன்னு கேட்டா, முதல்ல அரசியல் பேசினாவே சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள அரசியல் பேசாத வெளியே போய் பேச சொல்லக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க. நம்ம வீட்டுல அப்படித்தானே சொல்லுவோம், ஐயா நீ அரசியல் பேச வெளியே போய் பேசி வீட்டுக்குள்ள பேசாதான் சொல்லுவாங்க. ஆனா என்னைக்கு தளபதிகள் 2024 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தை அறிவிச்சாரோ அதன் பிறகு ஒவ்வொரு குடும்பங்க ஒவ்வொரு பக்கம் விசேஷத்துல நம்ம குடும்பத்தை பார்க்கும் பொழுது, சொந்தக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை, உங்க ஊரு தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குது, எந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவங்க ஜெயிச்சிருவாங்களா, தளபதி அறிவிச்சு நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை ஜெயிச்சிருவாங்களா அக்கறையோட கேட்கக்கூடிய ஒரு மக்கள் என்னைக்கு மாறினாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான். இன்னைக்கு அரசியல் வேறு, எங்களை வாழ்க்கை வேறுன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு மக்கள் தயாரா இல்ல. இனிமேல் அரசியலும் எங்களை வாழ்க்கையும் ஒண்ணுதான் என்னைக்கு முடிவு பண்ணாங்க. தளபதிகள் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அறிவிச்ச பிறகு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எங்க வாழ்க்கையும் என்னுடைய அரசியலும் ஒன்றுதான். அரசியல் நல்லா இருந்தா மட்டும்தான், அதுவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்வாதாரம் உயரும், நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கும். நம்ம தேவையான கேட்காம செய்யக்கூடிய தலைவர் இருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் தலைவர் ஜெயிச்சா மட்டும்தான் சொல்லி அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஏங்க இன்னைக்கு பள்ளியில படிக்கிற மாணவர்களும் சரி, காலேஜ் படிக்கிற மாணவர்களும் சரி, இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தாலும் முதல்ல ஜாலியாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு அவங்களும் பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பத்தி மட்டும்தான். இன்னைக்கு தமிழகம் மட்டுமில்ல, கடந்த 20 வருஷமா 70 வருஷமா நம்ம அரசியல் பார்த்துட்டோம். எந்த அரசியல் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழகத்தில் கூட ஒரு 10-15 சேனல் அப்படியே சுத்தி அந்த அரசியலை பத்தி மட்டும் பேசுவாங்க. என்னைக்கு தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரோ நம்ம இந்தியாவுக்கு ஊடகம் மட்டுமல்ல, உலகத்திற்கு ஊடகம் அனைத்தையுமே தமிழகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க தலைவர் இருக்கிறார், தமிழக வெற்றிக்கிற தலைவர் மட்டும்தான். அவர் என்னைக்கு கட்சி அப்ப உலக மீடியா பூராமே தமிழகத்தின் பக்கம் திரும்பிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சரியா டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருப்பா அவரு,
தப்புன்னு வந்தாரு. இன்னைக்கு எல்லாம் இலவச கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து கண்ணாமூலி புதுங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னையா அவர் பண்ண போறாரு? அவர் மேடைக்கு போனா பயமா இருக்குது, மைக்க பிடிச்சா பயமா இருக்கு. ஏதாவது மக்களை சந்திக்க போனா நம்ம பொழப்பங்க பூராத்தையும் முடிச்சு போனாருன்னு பயந்து 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 சாகக்கூடிய அத்தனை நிலைமை கொண்டு வந்து தலைவர் தான். ஏன்னு கேட்டா அவர் மட்டும்தான் உண்மையை மட்டும் பேசுறாரு. அவர் மட்டும் மக்களுக்காக பேசுறாரு. அவர் மட்டும் மக்கள் வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரே நம்ம தமிழக வெற்றிக்கான தலைவர் மட்டும்தான். அதனால இனிமேல் யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. இதான் எங்க மக்கள் எல்லாருமே அவங்க அரசியல் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் தான் தங்களுடைய வாழ்க்கையை நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த மக்கள் உங்களுக்காக மாத்தி மாத்தி ஓட்டு போட்ட மக்கள் அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாம நீங்க இருக்கிறீங்க. அதற்கு அவங்களுக்கு பதில் சொல்லி இந்த இடத்துல நீங்க வந்து ஓட்டு கேட்ட முடியுமா? இத்தனை வருஷமா அந்த மக்கள் நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்களே, இந்த இடத்துல வந்து நீங்க பட்டா இத்தனை வருஷமா கொடுக்காம இருந்திருக்கீங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க இனிமேல் ஓட்டு கேட்ட முடியுமா? மக்கள் உங்களுக்கு ஓட்டு கேட்ட முடியுமா? அவங்க பட்டா கொடுக்காத மக்கள் அந்த அரசாங்கம் அந்த அரசை சேர்ந்த எந்த கட்சியும் உங்ககிட்ட ஓட்டு கேட்க முடிஞ்சிருமா? நீங்க ஓட்டு விட்டுருவீங்களா? இத்தனை வருஷம் என்னையா பண்ணீங்க நீங்க? எங்களுக்கு கேளுங்க, நீங்க என்னையா பண்ணீங்க? நீங்க எங்களை அடிப்படை தேவையை செஞ்சு கொடுக்க நீங்களே எதுக்கு? எங்களுக்கு சாக்கடை வசதி இல்ல, எங்களை அடிப்படை தேவை வசதி எதுவுமே பண்ண கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு. எங்களுக்காக மட்டுமே தன்னுடைய அரசாங்கத்தை சினிமா துறையில் தனி ராஜாங்கத்தை அமைச்சுக் கொண்டிருந்த தலைவர் அந்த ராஜாங்கத்தை உதவி சொல்லிவிட்டு மக்களுக்காக நான் தலையில் இறங்கி எந்த பிரச்சனை என்ன வேணா பேசிக்கீங்க, மக்களுக்கு வந்தே தீர்றேன், என்னை யாராலும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர்தான் தலைவர். ஒரு கட்சின்னு ஆரம்பிப்பாங்க, அதுல ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த துறை எந்தெந்த வியாபாரத்துல வருமானம் வருமா எல்லாமே குடும்பம் மட்டும்தான் செய்யும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த அரசாங்கம். இதான் இது வரைக்கும் பண்ண அரசியல்வாதி எல்லாம். ஆனா தன்னுடைய தொழில் தன்னுடைய வருமானம் தரக்கூடிய தொழிலை விட்டுட்டு முழுசாக தொழிலை விட்டுட்டு முழுக்க முழுக்க மக்களுக்காக வரக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார். தமிழக வெற்றிக்காக வெற்றி தலைவர் மட்டும்தான் சொல்லிக்கிறேன். அதான் இனிமேல் நீங்க மக்களை வந்து பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி சொல்லி ஏமாத்த நினைக்காதீங்க. நிச்சயமாக தமிழக மக்கள் ஒருவர் கூட உங்களுடைய பொய்யான பிரச்சாரங்களை நம்பியும் உங்கள் பொய்யான வாக்குறுதியை நம்பியும் ஏமாற தயாராகவே இல்லை. பொதுவாக எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறீங்களே, அப்பாவோட கடமை என்னன்னு தெரியுங்களா? அப்பாவோட கடமை என்ன தெரியுங்களா சார்? ஸ்டாலின் சார், அப்பாவோட கடமை தெரியுமா? முதல்ல அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறதா அப்பா. தன்னுடைய உயிர் போனாலும் சரி, தன்னுடைய சொத்து போனாலும் சரி, எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க தான்ப்பா அப்பா. எத்தனை பெண் பிள்ளைகள் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குது. எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்க உயிர் போயிட்டு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியல, 60 வயசு பாட்டிக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியல. நீங்க எப்படி சார் அப்பான்னு மனசு குசாம பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நான் கேட்கிறேன் சார், தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. இனிமேல் உங்களோட பொய் பிரச்சாரங்களை நாங்க மக்களை கிட்ட தோற்று காட்டுறது உங்களோட வேலையாக இருக்கும். நீட்டுன்னு சொன்னீங்க, அது நீட்டின் ரகசியம் இன்னும் எந்த ஜென்ம போனாலும் நீங்க உங்க சொல்ல மாட்டீங்கன்னா இருந்தா தானே சொல்றதுக்கு. பிம்பிளிக்கு பிளாப்பிட்டீங்க, இப்போ அதான் நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா அதனால எத்தனை உயிர் போச்சு, எத்தனை குடும்பங்களோட உயிர் போச்சு, எத்தனை பெற்றோர்கள் தங்களோட உயிரை மாச்சிட்டாங்க. இதை பத்தி என்னைக்கா வருத்தப்பட்டீங்களா? மக்கள் நலம் என்றே சொல்வார், தன் மக்கள் நலம் ஒன்றிணைத்தால் மனதில் கொள்வார் என்பதை போல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வம்சங்கள் மட்டுமே நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ஆட்சி இருக்கும் போது எங்கள் மக்கள் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஆட்சி கட்டில் இனிமேல் நீங்க அமரவே முடியாது. இனிமேல் நீங்கள் தமிழகத்தில் ஆட்சி வரணுங்கிற பகல் கனவா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு லட்சியம் தான் நாங்க பார்த்துதான் இருக்கிறோம். அதாவது நம்முடைய உலகத்திலேயே ஒரு அரசாங்கம், ஒரு ராஜாங்கம் கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் இருந்ததுன்னா நம்ம ராஜராஜ சோழனுடைய பரம்பரை தான். அவங்க தான் கிட்ட 1500 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக நம்முடைய மண்ணை வந்து நம்ம உலகத்துல வந்து ஆண்டவங்க. அதன் பிறகு பார்த்தா பாண்டிய வம்சம், அதன் பிறகு பார்த்தா சீனாவின் ஒரு வம்சம். அந்த வம்ச லிஸ்ட்ல ஒரு 10க்குள்ள வரணும் முடிவு பண்ணிருக்காங்க போல இருக்குது. இப்ப 4வது தடவை வந்துட்டாங்க. இன்னொரு 100 தலைமுறை கொண்டு வந்தா பாக்குறாங்க. ஏன்னா திமுக அவங்களோட சொத்தாவே நடத்திட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தின் சொத்தாவே நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கங்க, தப்பு கிடையாது. நல்லது ஏதாவது பண்ணா பரவாயில்ல. நல்லதுங்கிற வார்த்தையில பேர்ல மக்களை இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போட்டு என்ன பணம் வாங்கிட்டு மூஞ்சில பேரல விட்டு போட்டு கேட்கக்கூடிய இழிவான பேச்சுக்களுக்காக கேட்கிறோம். எங்க பணத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இழிவா பணம் யாரையும் தைரியம் கொடுத்தது? உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தது? எங்க பணம் தானே கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன சம்பாதிச்சது தொழில் கொடுக்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது சொல்றவங்க எப்படி வாய்ப்பு பேசுறீங்க?
பஸ் ஓட்டுறீங்க, என்ன பஸ் உங்க சொத்துல இருந்து கொடுத்த பஸ் ஓட்டுறீங்க. மக்கள் வரி பணத்துல, மக்களுக்கான பணத்துல மக்களுக்காக ஓட்ட வேண்டிய பஸ்ல ஓசிங்கிறீங்க. யாரு பணத்தை, யாரு அரசாங்க பணத்துல நீங்க கொடுத்துட்டு மக்களை ஓசி சொல்றதுக்கு யாரையா தைரியம் கொடுத்தது? இனிமேல் மக்கள் உங்களுக்கு நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க. பஸ் நிறுத்துறதும் கிடையாது. பாரு அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்து போட்டு நீங்க 2.0 வேற 1.0 சந்திச்சிருக்குது, 2.0 வேற. இதெல்லாம் நாங்களும் நம்பருக்கு தயாரா இல்லை. எங்க மக்கள் நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நாங்க இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க பெற்றோர்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க தலைமுறை, அவங்க எதிர்காலம் தீர்மானிக்க போற தமிழக வெற்றிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் அவங்களோட, எங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கு நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு வரைக்கும் நிச்சயமாக ஒரு காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, எந்த கட்சியும் சரி, தமிழக வெற்றி கழகத்தால் எந்த கட்சியும் ஆட்சியில் அமர முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒண்ணு, இதெல்லாம் ஒருத்தர் பேசினாருன்னா, நம்ம தலைவர் பேசினாருன்னா உடனே சொல்லிடுவோம், டப்பான ஒரு பெயிண்டா பேட் வந்துட்டு சாயம் பூசிடுவாங்க. இவங்க அந்த கட்சியோட பெயிண்ட், இவர் இந்த கட்சியோட பெயிண்ட். பாத்தீங்களா வந்துட்டாங்க, பாத்தீங்களா ஜனநாயகம் படத்தை மாதிரி தளபதி வந்து பேசி ஏதோ விட்டுருந்தாருன்னு பாத்தீங்களா, டீலிங் பேசிட்டாங்க, அதான் படம் வந்துருச்சுருவாங்க. தலைவர் ஒன்னே சொல்லிட்டாரு, எங்க படத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஜனநாயகன் படம் மக்களுக்கான படம், அது எப்ப வந்தாலும் சரி வெற்றி பெறுங்கள் நம்பிக்கை இருக்கு, அதை கவலையே கிடையாது. ஆனா இதற்காக எந்த காலத்திலும் என்னுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் என்கின்ற ஒற்றை முடிவோடு, ஒற்றை கொள்கையோடு நிக்க கூட தலைவர் இருக்கிறார் தமிழக வெற்றிக்கான தலைவர் மட்டும்தான். எத்தனையோ விஷயம் தலைவர் சொன்னாங்க, சார் வந்துருங்க ஒரு கூட்டணி போட்டுடலாம், கூட்டணி போட்டா ஓகே, அவ்வளவுதான், நம்ம தான் எல்லாமே வாங்க, நீங்க நாங்க முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர் வந்துருங்க, டீலிங் போட்டுலான்னாங்க. தலைவர் ஒரே ஒரு சொன்ன, நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, என்ன வேணா செஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்னது போலதான், என்னைக்கு நான் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய முதல் வெற்றி மாநாடு விக்கிரவாண்டியில அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தளபதி அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் மக்களுக்கு. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னைக்குமே எங்களுடைய அரசியல் எதிரிக்கூடிய, எங்களுக்கு கொள்கை எதிரிக்கூடிய கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஒற்றை முடிவை சொன்னார். அந்த முடிவுக்காக என்ன ஆனாலும் சரி, எந்த கூட்டணி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் தனிச்சு நின்று மக்களோட ஆதரவை பெற்று முதலமைச்சராக வெற்ற தீர்மானம் ஒற்றை முடிவு அவர்தான் தலைவர், அவர்தான் உண்மையான தலைவர். இன்னைக்கு 100 பேர் வந்திருக்கீங்கன்னா இந்த 100 பேருக்கு சொல்றேங்க, யாருக்கு நாங்க ஒத்த விசா கொடுக்கலீங்க, எங்ககிட்ட திருந காசு கிடையாதுங்க, நாங்க யாருமே அந்த மாதிரி மக்களும் கிடையாது, யாரும் எதிர்பார்த்த அந்த கூட்டம் கிடையாது. ஆனா நீங்க 10 பேரை கூப்பிடா கூட தலைக்கு 300 ரூபாய் கொடுக்கணுமா 500 ரூபாய் கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுலதாங்க எங்க வெற்றி இருக்கு. இதுல சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? நாங்க சொல்றோம், தளபதி சொல்லிட்டாரு, இங்க வாங்க சொல்லி கூப்பிட்டா எங்களால 500 5000 பேர் திரட்ட முடியும். நீங்க 50 பேர் திரட்ட முடியுமா? காசு கொடுக்காம நீங்க சொல்லுங்க சார், யாரோ திரட்ட முடியுமா? முடியவே முடியாது. அதுல இருக்கிற எங்க தளபதி வெற்றி அங்கேயே முடிவாச்சு. இந்த இடத்துல நம்ம அக்கா பத்தி பேசலினாலும் நிச்சயமா அது இந்த மேடை நிறைவாகாது. நிச்சயமா அக்கா பத்தியும் பேசி ஆகணும். கோவையின் தங்க மகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ போஸ்டர் பாக்கல, அக்கா அடிச்ச போஸ்டிங் பாக்கல, கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி அடிச்சாங்க, நீங்க பாக்காம முட்டிங்க பாத்தீங்களா? கோவையின் தங்க மகள்னு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சு விட்டுனாங்க. அது யாரு வச்சா முதல்ல பார்த்தோம், யாரா கோவையின் தங்க, யாரா நமக்கு நல்லதே பண்ணலாம், அப்புறம் யாரா இருக்கும்னு யோசிச்சாங்க எல்லாருமே. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு இவர் தான் கோவையின் தங்க மகள். யாரு? அக்கா. அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சட்டமன்ற தொகுதியில வேறுபாடு வந்து ஜெயிச்சாங்க. அவங்க நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. நிச்சயமா அவங்களே சொல்லிட்டாங்க, இன்னி இந்த அக்கா இந்த எங்க தொகுதியில் நின்னாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க, நிச்சயமா அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டோம், டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண யோசனை பண்ணாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடியே டக்குன்னு நம்ம வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டாங்க. வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு மக்களை அங்கங்க அப்படியே சொல்லி வேலை செஞ்சு அப்படியே போஸ்டர் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தான் அந்த அக்காட்ட கேட்கிறோம், அக்கா நல்ல விஷயம் பண்றீங்க, இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து அங்க இதை கொடை கொடுத்தீங்க, அங்க எல்லாம் பார்த்து வீடியோ பார்த்தேங்க்கா, இந்த விஷயத்த உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு சேர்த்து பண்ணிருந்தீங்கன்னா அந்த போஸ்டர் அவங்க சொந்த காசு போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல, மக்களே அடிச்சிருப்பாங்கல்ல, நீங்க சொந்த காசு போட்டு அடிக்கணும் அவசியம் இல்ல. ஏங்கா இதெல்லாம்
அந்த 6 மாசமா கொஞ்சம் மக்களுக்கு உங்களை ஜெயிக்க வச்ச மக்களுக்கு ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா சத்தியமா நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம்ம முக்கியமான கோயம்புத்தூர் மக்கள், நன்றியை மறவாத மக்கள், ஒரு நன்றிக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய மக்கள். அவங்க நமக்காக ஒருத்தர் 10% வேலை செஞ்சாங்கன்னா 100% உழைப்ப திருப்பி கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய கோயம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களை இப்படி வஞ்சிக்கிறீங்களே, உங்களை ஜெயிக்க வச்சவங்க மதிச்சிட்டீங்களே. நிச்சயமா சொல்றேங்க, அங்க தெற்கு தொகுதி மக்கள் மட்டும் இல்ல, இங்க வடக்கு தொகுதி மக்களுக்கு தெற்கு தொகுதி மக்கள் எல்லாம் கூட சொல்லிட்டாங்க, ஐயா வேண்டாங்க, அந்த அக்கா ஏற்கனவே எங்களை ஏமாத்தி போட்டாங்க, உங்களையும் ஏமாத்த வந்துட்டாங்க, ஓட்டு போடாதீங்க சொல்லிட்டாங்க. நிச்சயமா சொல்றேங்க, தயவு செஞ்சு இந்த உங்களுடைய முயற்சிகள் ஓகே, முயற்சி பண்றீங்க, ஆனா மக்கள் நிச்சயமா உங்களுக்கு வாக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால உங்களுடைய பகல் கனவா இருக்குது. ஏதாவது அது அக்காவுக்கு தம்பி ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் அட்வைஸ் பண்ணலாமா தெரியல, என்னோட வயசுக்கு மூத்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு உங்களோட நலம் பெருமை ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வேணா நல்ல ஒரு பதவி இருக்கு, ஐயா மோடிஜி அவர்களை போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு கவர்னர் பதவி உங்களுக்கு காலியா இருக்குது, அங்க போய் வாங்கிக்கங்க. நீ திருப்பி நம்ம கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்துன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த மக்களும் உங்களுக்கு நம்ம தயாரா இல்லைன்னு தெளிவா சொல்லிக்கிறேன். அதனால மீண்டும் சொல்லிக்கிறேன், எங்கள் மக்கள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள், அவரை மட்டும்தான் வெற்றி பெற செய்வார், அதற்காக மட்டும்தான் உழைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து எங்களது பகுதிவாழ் மக்களுக்கும் தொகுதிவாழ் மக்களுக்கும் என் அன்பார்ந்த பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் என் உடன்பிறந்த சகோதர சகோதரிக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.